சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 6th புக்லையும் 7th புக்லையும் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு இருக்குங்க. அடிக்கடி டிஎன்பிசில டெட் எக்ஸாம்லாம் கேட்டுட்டு இருக்கிற சம்ஸ் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ்ல 20 சம் எடுத்து வந்திருக்கேன். இந்த நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் 40 சம் பார்க்க வேண்டியது இருக்கும். நேர் விகிதம் தனி, எதிர் விகிதம் தனி. சரிங்களா? ரொம்ப சிம்பிள், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 ஸ்டெப் தான், சிம்பிளாக சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன், கொஸ்டின் படிச்சிடுறேன். 3 புத்தகங்களின் விலை 90 ரூபாய் எனில் 12 புத்தகங்களின் விலை எவ்வளோ? 7th நியூ புக் பேக்கில் இருக்கு. என்ன சொல்றாங்க? 3 புக்கு 90 ரூபாங்க, 12 புக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல புத்தகம்னு வச்சுக்கலாம், இங்கே ரூபான்னு வச்சுக்கலாம். நம்ம கடைக்கெல்லாம் போனால் கூட பில் எப்படி போட்டு கொடுப்பாங்க? நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஒரு நேராக கீழே 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 இருக்கும். ரூபா வந்து அப்படியே அண்ணாண்ட அது நேராக இருக்கும். எப்படின்னா பாருங்களேன், 3 புக்கு வந்து 90 ரூபாய் இப்படி தானே பில் இருக்கும். அதே மாதிரி எழுதிங்க. அடுத்தது 12 புக்கு. ஸோ இந்த இடத்துல புக்கு 3 இருக்கா, அது கீழவே 12 புக்கு வந்து பார்த்தா எவ்வளோ? கொஸ்டின் கேட்டிருக்காங்க எவ்வளோன்னு. நான் ரூபா இங்கே தானே, ஸோ ரூபாவில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? 3 புக்கு 90 ரூபாங்க, 12 புக்கு எவ்வளோ? இதாங்க கேள்வி. புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் எழுதுறது இதே மாதிரி எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஜென்ரலாக யோசிங்க. இப்போ 3ல் இருந்து 12ன்னு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? 3ல் இருந்து 12ன்றது நம்பர் அதிகரிச்சிருக்கு, அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஓகே. நான் ஜென்ரலாக உங்களையே கேட்குறேன், 3 புக்கு 90 ரூபாய், அப்போ 12 புக்கு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்க. 3 புக்கு 90 ரூபான்னா 12 புக்கு 90 விட அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோ அக்குரேட்டாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பண்ணலாம்ல, ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம்ல. 3 புக்கு 90 ரூபாய்னா 12 புக்கு 90 ரூபாய் விட அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 90 ரூபாய் விட கம்மி ஆகாது. ஆமாம் தானே? ஸோ அப்போ கண்டிப்பாக 90 விட அதிகமாக தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக 90 விட அதிகமாக தான் இருக்கும். ஆமாம். அப்போது 2 பக்கமும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரியோ வந்துட்டா அதுதாங்க நேர் விகிதம். சரி, இப்போ நேர் விகிதம்னா ஒன்றும் இல்லை. நேர் விகிதம்னா கோணையா இப்படி ஒரு வட்டத்தை போடுங்க. கோணையா இப்படி ஒரு வட்டம், அப்படியே தெருவில் கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி. நான் போட்டது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸா, நேர் விகிதம்னா கிராஸா ஒரு வட்டத்தை போட்டுங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, எந்த வட்டத்தில் இல்லை, 12 90. அப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை மேலே பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 3 கூட இருக்குது, அந்த 3 கீழே போட்டுருங்க. சுருக்குங்க, ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு நேர் விகிதம் எதிர் விகிதம்ன்றது குழப்பமாக இருக்கும், என்னென்னவோ சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக போடலாமா? இங்கே பாருங்க, 1 3 3 3 9 30 வருமா? 12 எவ்வளோ? 12 24 24 ஒரு 12 36, அந்த 0 போட்டால் 360 ரூபாய். அவ்வளோதாங்க, ஒரே செகண்ட் தான். கட்டன்னு போட்டுடலாம். ரொம்ப ஈஸி. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி போகிறது புரியல சார், அடுத்த கணக்கு பாருங்க. 20 கணக்கு இதே மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 20ல் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுக்க போகிறேன். அப்புறம் என்ன, போதும், பார்த்துக்கலாம் வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. 2வது கேள்வியா, 33 பென்சில்களின் விலை 132 ரூபாய், 132 எனில் 5 பென்சிலின் விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? 33, அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க. 33 பென்சிலோட விலை 132 ரூபாவா. ஸோ இது பென்சிலோட எண்ணிக்கை, இது ரூபா. ஓகே. அடுத்தது 5 பென்சிலோட விலை எவ்வளோ? ஸோ 33 பென்சிலோட விலை 132, 5 பென்சில் சொல்கிறாங்க. அப்போ எண்ணிக்கையே இங்கே வச்சுக்கிட்டேன், ஏன்னா 33 பென்சிலோட எண்ணிக்கை, அது கீழவே 5 பென்சில் வச்சுக்கிட்டேன். எவ்வளோ ரூபான்னு கேட்டிருக்காங்க, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது நேர் விகிதமா எதிர் விகிதமானு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, கெஸ் பண்ண போறீங்க. எப்படின்னா, இப்போ 33ல இருந்து 5ன்னு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? 33 மேலே இருக்குது, அப்போ 5ன்னு குறைஞ்சிருக்கு. ஏன்னா 33 பெரிய நம்பர்,
5 சின்ன நம்பரு, அப்போ குறைஞ்சிருக்கு. 33 விட சின்ன நம்பர் தானேங்க 5. கரெக்டு தானேங்க? புரியுதுங்களா? புரியுது. ஸோ இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். 33 பென்சிலு 132 ரூபாங்க. அப்போ 5 பென்சில் எவ்வளோங்க? கண்டிப்பாக 132 விட கம்மியாக தான் இருக்கும். அது எவ்வளோன்னு அக்குருட்டான்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம்ல. 33 பென்சில் 132 ரூபான்னா 5 பென்சில் கண்டிப்பாக 132 விட குறைவாக தான் இருக்கும். கரெக்டாக? அதிகமாகாது. கண்டிப்பாக 5 பென்சில் எப்படி 132 விட அதிகமாகும்? அதிகமாகாது, கம்மியாக தான் ஆகும். அப்போ 2 பக்கமும் குறையிற மாதிரியோ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியே வந்துட்டா அதை தாங்க நேர் விகிதம்னு சொல்கிறாங்க. நேர் விகிதம்னா கோணையா இப்படி ஒரு வட்டத்தை போட்டுங்க. ரைட்டா? போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. 132 கூடயும் 5 கூடயும் அந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை. எக்ஸ் இல்லாத வட்டத்தில் இருக்கிற நம்பரை மேலே பெருக்குங்க. எக்ஸ் இருக்கிற வட்டத்தில் இருக்கிற நம்பரை கீழே போடுங்க. 33 அம்புடு தாங்க. சுருக்குனா ஆன்சர். 1 3 3 1 3 3 நான் 12 13 12 போனால் மீதி 1 இருக்கும். பக்கத்தில் போட்டால் அதுவும் 12 ஆகும். நான் 12 1 11 11 11 44 இங்கிட்டு 4 இங்கிட்டு 5 4 5 20. அப்போ 20 ரூபாய் முடிஞ்சிடுச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் கடன்னு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரேன். பட் என்ன இருங்க, 4வது கொஸ்டின் நடத்திட்டு 3வது கொஸ்டின் ஹோம் ஒர்க் தரேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4வது கொஸ்டின். மணி 5 கிலோ உருளைக்கிழங்க 75 ரூபாய்க்கு வாங்குறாரு. எனில் அவர் 105 ரூபாய்க்கு டேஷ் கிலோ உருளைக்கிழங்கு வாங்குவார் அப்படின்னு 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மணி என்ன பண்ணுறாப்புல, மார்க்கெட்டு போகிறாப்புல. அங்கே போய் ஒரு 5 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் 75 ரூபாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் பாக்கெட்டில் பார்த்தா 105 ரூபாய்க்குது. சரி, 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். பாருங்க, நான் பேசிக்கிட்டே போட்டேன். நல்லா கவனிங்க. 5 கிலோ, இது கிலோ. கரெக்டாக 5 கிலோ, இது ரூபாய் 75 ரூபாய். ஓகேவா? இப்போ அவர்கிட்ட 105 ரூபாய் இருக்குது. அப்போ ரூபாய் தானே. அப்போ ரூபாய் கீழே போட்டுக்கலாமா? அப்போ 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ வரும்னு கேட்குறாங்க. ஸோ கிலோ தான் கொஸ்டினா. இது வந்து கிலோங்க. கிலோட எண்ணிக்கை, இது ரூபாயோட எண்ணிக்கை. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோன்னு கேட்டாங்க. 105 வந்து ரூபாய்க்கு கீழே வச்சுக்கிட்டேன். கேள்வி எக்ஸ்ன்னு இருக்கு, அதாவது கேள்வி கேட்டுக்கங்களே கிலோ, அதனால எக்ஸ்ன்றது கிலோ கீழே வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த பக்கம் தானே மதிப்பு இருக்கு. இங்கே பார்ப்போம். இப்போ 75 விட 105 பெருசா சின்னதா? பெருசு. இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு. ஆமாம். 75ன்றது 105 அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் யோசிங்களேன். நீங்களாம் மார்க்கெட் போயிருக்கீங்கல்ல. இப்போ 75 ரூபாய்க்கு 5 கிலோ உருளைக்கிழங்கு வருங்க. அப்போ 105 ரூபாய்க்கு கண்டிப்பாக 5 கிலோ விட அதிகமாக தான் வரும். அது எவ்வளோன்றத அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் 5 கிலோ விட அதிகமாக வருமா 5 கிலோ விட கம்மியாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக 5 கிலோ விட அதிகமாக தான் வரும். 75 ரூபாய்க்கு 5 கிலோனா 105 ரூபாய்க்கு கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் கிலோ. அப்போ கண்டிப்பாக இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகும். கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டுமா? சூப்பர். 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துவிட்டால் அது நேர் விகிதம். அப்போ கோணையாக கூட போட்டுக்கணும், இந்த மாதிரி கிராஸாக. சரியா? எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அங்கே இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 5 கூடயும் 105லையும் எக்ஸு இல்லை. அப்போ மேலே அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது? 75 விட அந்த 75 வகுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. அடிங்க ஆன்சர். அடிக்கலாமா? ஓரஞ்சு 5 7 5 போச்சுன்னா மீதி 2 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 25ன்னு வரும். 5 25 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்பிள் அடிக்கலாம். 3 5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5 1 3 3 7 3 21 7. அவ்வளோதான். 7 கிலோ. ஆப்ஷன் பி தான் சரியான. அக்குரேட்டாக வருங்க. அதுவும் கடகடன்னு போட்டுடலாம். இப்போ போன கணக்காவது பெரிய பெரிய நம்பர்லாம் வச்சு கொடுத்தோம். இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அந்த ஹோம் ஒர்க் சம்ங்க இதோ கொடுக்குற எழுதுங்க. 3வது சம் ஹோம் ஒர்க்கு. 8 ஆப்பிளோட விலை 56 ரூபாய்.
12 ஆப்பிளோட விலை எவ்வளோ? 7th புக்கில் கேட்டிருக்காங்க. அநியாயத்துக்கு ஈஸியான கேள்வி. சரிங்களா, போடுறீங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 84 ரூபா, பி 85 ரூபா, சி 86 ரூபா, டி 87 ரூபா. சரி, எனக்கு இன்னும் அவ்வளோ புரியல சார். ஓகே, இந்த கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இன்னும் ஒரு 4-5 கணக்கு போடுங்க. போட்டு பிறகு பின்னாடி கொடுக்க ஹோமா இருக்கு, அதோட சேர்த்து போட்டுருங்க. சரிங்களா, கிளாஸ் முடியத்துக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதும். கிளாஸ் முடியத்துக்குள்ள புரிஞ்சுட்டா போதும். சரியா, போடுங்க. புரிஞ்சுங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க. புரியாதுங்க பின்னாடி கொஞ்ச நேரம் பார்த்து பண்ணுங்க. அடுத்தது 5வது கேள்விப்பா. ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாளில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாளில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை. 7th நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சைக்கிள் இன்னுமாயா சைக்கிள் வச்சுக்கிறாங்க, எல்லாம் பைக் தான் வச்சுக்கிறாங்க. சரி, ஒரு சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனிங்க, ஹீரோ சைக்கிள்னு வச்சுக்கலாமே. நான் ஹீரோ சைக்கிள் தான் ஓட்டினேன். ஸோ ஹீரோ சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனியை என்ன பண்ணுதுன்னா 35 சைக்கிள் தயாரித்துக்கு 5 நாள் ஆகுதாங்க. 35 சைக்கிள் தயாரிக்கணும்னா 5 நாள் ஆகுதான். அப்படின்னா 21 நாள். இது இங்கே பாருங்க, இது சைக்கிளோட எண்ணிக்கை 35, இது 5ன்றது நாட்களோட எண்ணிக்கை. சரியா, இப்போ கேள்வி என்னன்னா 21 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாள் தான் கேட்குறாங்க, நாள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5க்கு கீழே 21 போட்டலாமா? ஏன்னா அது நாளை குறியுது. 21 நாளில் எத்தனை சைக்கிள் உற்பத்தி பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எண்ணிக்கையை கேட்குறாங்க. அதனால 35 கீழே எக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இது நேர் விகிதமா எதிர் விகிதமானு கண்டுபிடிக்கணும். எப்படி? அதாவது நீங்களே பாருங்களேன், 5 நாள் அடுத்தது 21 நாளாக அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5ன்றது 21 அதிகரிச்சிருக்கு. அப்போ அதே மாதிரி நல்லா யோசித்து பாருங்க. 5 நாளில் 35 சைக்கிள் தயாரிக்கிறவங்க 21 நாளில் 35 விட கம்மியாக தயாரிப்பாங்க. கண்டிப்பாக 35 விட அதிகமாக தான் தயாரிப்பாங்க. ஆமாவா இல்லையா? கிளியரா? அதாவது 5 நாள் 35 சைக்கிள் தயாரிக்கிறவங்க 21 நாளில் கண்டிப்பாக 35 சைக்கிளை விட அதிகமாக தான் தயாரிப்பாங்க. அது எவ்வளோன்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஜஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன். அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதிகரிக்கும். கரெக்டாக 35 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போது 2 பக்கம் அதிகரிக்கிற மாதிரியோ 2 பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். ஏதாவது சேமாக இருக்கணுங்க, வேற ஒன்றும் இல்லை. நேர் விகிதம்னா இங்கே அதிகரித்தா இங்கே அதிகரிக்கணும், இங்கே குறைஞ்சா இங்கேயும் குறையணும், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. சரியா, ரைட்டு. இப்போ என்னன்னா, இது நேர் விகிதம் கண்டுபிடிச்சிட்டேன். நேர் விகிதம் தெரிஞ்ச உடனே கோவனையாக இப்படி ஒரு கோடை போடுங்க, கோலத்தை போடுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அங்கே இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 35 21 இல்லை, அப்போ 35யும் 21யும் பெருங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 5 கூட இருக்குது, அந்த 5 வகுத்துருங்க. ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு. 4 5 5 25 6 5 30 7 5 35 7 21 எவ்வளோ? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 7 70 14 140, ஒரு 7 கூட்டினா 147, அவ்வளோதானுங்க. அதாவது 20 7 போட்டால் 2 7 14, ஒரு 0 போட்டால் 140, 1 இருக்குது ஒரே 7 147 சைக்கிளுங்க. ஆப்ஷன் டி தான் சரியான வழி. மின்னல் வேகத்தில் பெருக்கலாம், செம ஈஸி. கரெக்டா? கரெக்ட். அடுத்த கேள்வி வாங்கோ. அடுத்தது 6வது கேள்வி என்னன்னா, 2022 டெட் பேப்பர் 1 கேட்டிருக்காங்க. 72 புத்தகங்கள் எடை 8 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 126 புத்தகங்களின் எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, அங்கே பாருங்க, எல்லாம் இவ்வளோ தான் கொஸ்டின். 72 புக்குக்குதுங்க, அதை எடை போட்டால் 8 கிலோ வருதுங்க. கைலங்களில் போட்டிங்களா? 72 பச்சு முடிச்சிட்டிங்க, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, காலாண்டலாம். கரெக்ட் தானே? ஆமாம், 10வதுக்கு 12வதுக்குலாம் முடிஞ்சு போச்சு. ஸோ புக்கு 72 புக்கு படிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை போய் கைலாங்கல்ல போடலான்னு போய் எடைக்கு போட்டால் 72 புக்கு 8 கிலோ வருதாங்க. சரி, இப்போ பக்கத்தில் நம்பால் அரியரோடு வந்துக்கிறாப்புல. அவர் என்ன பண்ணுறாரு, 128 புக்கு வச்சுங்கிறாரு. அப்போ அதோடைய 126ங்க, தப்பாக போடுறோம் பார்த்தீங்களா? 126 புக்கு வச்சுருக்காரு. அப்போ அதோடைய எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதாவது 72 புக்கு இருக்குது. 72ன்றது புக்கோட எண்ணிக்கை, 8ன்றது எடை. சரியா? 72 புக்கோட எடை 8 கிலோ. அப்போ 126 புக்கோட எடை எவ்வளோன்னு கேட்குறாங்க.
ஸோ நான் எண்ணிக்கையோட வச்சிட்டேன், எடை கூட வச்சிட்டேன். கரெக்டாக இதை மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாயிடும். அதுக்கு தான் நான் பல முறை சொல்கிறேன். இப்போ நீங்களே யோசித்து பாருங்க, 72 இருந்து 126 அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்போ அதே மாதிரியே 72 புக்கு 8 கிலோன்னா இதில் பாருங்க இவங்களே சொல்கிறாங்க அதே அளவில். ஸோ அப்போ 72 புக்கு சைஸ், ஒரு புக்கு சைஸ் என்னவோ அதே மாதிரி 72 புக்கு இருக்குது, அது 8 கிலோ. அந்த புக்கு சைஸ்லேயே 126 இருக்குது. அப்போ அதோட எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக புரிஞ்சிச்சா? அப்போ கண்டிப்பாக 8 கிலோ விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா கோணியாக இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 126 8, அப்போ 126ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 72 கூட இருக்குது, அதை வகுத்துருங்க. எக்ஸ் எதில் இருக்கோ அது. சரியா? அடிச்சு கொடுங்க, ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடிக்கலாமா? எதில் அடிக்கலாம்? என்ன பார்த்து எதில் ஆரம்பிக்கலன்னு தெரியல. சரி, ஓகே, பாதி ஆகிடுவோம். 8ல் பாதி 4. சரிங்களா? 72ல் பாதி 36. ஓகே, அடுத்தது இருங்க. 4ல் பாதி 2, இதில் பாதி 18, இதில் பாதி 1, இதில் பாதி 9. என்னங்க 9 வருது? கரெக்டாக வருமா? கரெக்டாக தான் வரும். போடுவோம் வாங்க. 3 படிக்கலாம். 3 9, 4 12, 2 6. சரிங்களா? 3 அடிக்கலாங்க. 1 3 3, 1 3 3. 4ல் 3 போனால் மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 10 வரும். 4 3 12, 14. அவ்வளோதாங்க. ஸோ ஈஸி 14. ஸோ 14 இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஈஸி. கரெக்டுப்பா. அடுத்த கேள்வி வாங்க. அடுத்தது எங்கே பாருங்களேன். 7வது கேள்வி. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் முறை பயணம் செய்யலாம். 2023 டிஎன்பிசி 7th புக் பேக்லையும் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, விமானம் நம்ம போனதே இல்லை, விமானத்தை எட்டுன்னு தான் பார்த்துருக்கோம். சரி, நம்ம இப்படி பேசுவோம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 280 பேர் கூப்பிட்றேங்க. 280 பேர் கூப்பிட்டா ஒரு பஸ் அமுத்திக்கிறான். 2 சிங்கிள் போகணும். 280 பேரை மண்டபத்துக்கு கூட்டு போகணுன்னா 2 சிங்கிள் அடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், 280 பேர் 8 மணி சேர்த்துரும். சரிங்களா? அப்படி வச்சுங்க கற்பனையா. ஓகேவா? இப்போ நான் 280 பேரை கூப்பிட்டுருக்கேன். இந்த 280 பேரை மண்டபத்துக்கு கூட்டு போனோன்னா 2 சிங்கிள் அடித்தா போதும். 2 முறை போய் வந்துச்சுன்னா பஸ்ஸு 280 பேர் 8 மணி சேர்த்துரும். சரியா? இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு 1400 பேர் வந்துட்டாங்க. அடேங்கப்பா. இப்போ 1400 பேரை நான் மண்டபத்துக்கு கூட்டு போனோம்னா அந்த பஸ் எத்தனை சிங்கிள் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை முறை போய் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? புரியுதுப்பா. ரைட்டு. இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? இப்போ இது நேர் விகிதமா எதிர் விகிதமானு பார்க்கணும். எழுந்து புரியுதுங்களா? 280 பேர், அது கீழே நான் 1400 பேர். ஸோ பேர்கள் எல்லாம் கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 முறை போய் வரும்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை முறைன்னு கேட்குறாங்க. ஸோ நான் கரெக்டாக ஆர்டராக எழுதிட்டேன். சரியா? இப்போ 280லேருந்து 1400 அதிகரிச்சிருக்கு. ஆமாம். ஸோ நல்லா கவனிங்களேன். 280 பேருக்கு 2 முறை பஸ்ஸு போய் வந்தால் அந்த 280 பேர் சேர்த்துருவாங்க. இப்போ 1400 பேர் வந்துட்டாங்க. அப்போது கண்டிப்பாக 2 முறை விட அதிகமாக தான், அதுவும் ரொம்ப அதிகமாக தான் கூட்டு போகணும். கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக போய் வர சிங்கிள் அதிகரிக்கும். 2 முறையை விட 4 முறை 10 முறை 12 முறை அது ஆனால் அதிகரிக்கும். அது என்ன அக்யூரேட்டாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ புரியுதா? நான் சொன்னது புரியுதானுங்க? ரைட்டு. அப்போது 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துட்டா, இங்கே அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தால் அது நேர்மாறல். நேர்மாறல்னா கோணையே இப்படி ஒரு கோலத்தை போட்டுங்க. வட்டத்தை போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 1400 ப்ளஸ் 2 கூட இல்லை, அப்போ அந்த 2 நம்பரையும் மேலே பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 280 கூட அதை வகுத்துருங்க. சுருங்க ஆன்சர். சரியா? ரைட்டு. இது பாருங்க, 0க்கு 0 கேன்சல். 1 7 7 7 14 4 7 28. இங்கே 20 இருக்கு, அந்த 0 போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த 4ல் பாதி 2, 2ல் பாதி 1, இந்த 2ல் பாதி 1, இந்த 2ல் பாதி 1, அங்கே 0 இருக்குது. 10 முறைங்க. அடாடாடா 10 முறை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க.
அடுத்தது 8வது கேள்வி. 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு டேஷ். 7th நியூ புக் பேக்கில் பார்த்தீங்களா, எல்லாம் புக் பேக்கில் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கல்யாணம் நம்ம இப்போ தானேங்க ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம், மண்டபத்துக்குலாம் 250 பேர் 1400 பேர்லாம் கூட்டு போடுவேன். அதில் என்னன்னா ஸ்வீட் போடலான்னு சமையல்காரர் கூட்டின்னு வந்தோம். அவர்கிட்ட கேட்டேங்க, 50 பேர் வராங்க, அந்த 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை இருந்தால் அருமையாக ஸ்வீட் செஞ்சு தரேங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை 150 பேர் வந்தால் எத்தனை கிலோ இது சர்க்கரை தேவை? இதாங்க கேள்வி. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? புரியுது. ஸோ அப்போ வாங்க அது பாருங்கள், 50 பேர் வந்தாங்கன்னா 3 கிலோ சர்க்கரை போதும், சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க ஸ்வீட்டை. இப்போ 150 பேர் வராங்க, இது 50 பேருன்றது எண்ணிக்கையா? அப்போ 150 பேருன்றது எண்ணிக்கையா? கீழே எழுதிக்கிட்டேன். எத்தனை கிலோ சர்க்கரை தேவைன்னு கேட்குறாங்க கிலோவில். 3ன்றது 3 கிலோ இல்லையா? அது கீழே இந்த நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது நேர் விதமாக எதிர் விதமானு பார்க்கணும், டக்குன்னு போடணும். சரியா? இப்போ 50லேருந்து 150 அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக? கரெக்ட். அப்போது நல்லா கவனிங்களேன், இப்போ 50லேருந்து 150 பேராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50 பேருக்கு 3 கிலோ ஸ்வீட் இது சர்க்கரை வேணுங்க. 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை வேணுங்க. அப்போ 150 பேருக்கு கன்ஃபார்மாக 3 கிலோ விட அதிகமான சர்க்கரை தானே தேவைப்படும். ஆமாவா இல்லையா? ஆமாம். கண்டிப்பாக 3 கிலோ விட கம்மியாக தேவைப்படாது, கண்டிப்பாக அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது 2 பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோலத்தை போடுங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, புரியுதுங்களா? அப்போ 3ஆவது கூடயும் 150வது இல்லை, அது 2த்தையும் மேலே பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 50 கூட, அதை கீழே போட்டுருங்க. அடிச்சு கொடுங்க ஆன்சர். 0க்கு 0 கேன்சல், 4 5 5 3 5 5, இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 3 9. அப்போது 9 கிலோ அரிசி இது சர்க்கரை வளரு சர்க்கரை வேணும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. வளர்னாலும் கடகடன் வந்துருச்சுல்ல, ஜாலி. அடுத்தது 9வது கேள்வி. ஒரு சூடேற்றி ஈட்டர் நம்ம தண்ணி காய வைக்குமே அந்த ஈட்டர். ஸோ ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்தும்? 6th புக்கில் கேட்டிருக்காங்க, 2022 2023 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. என்னென்னா நம்ம வீட்டில் ஈட்ரு இருக்குதுங்க, அந்த ஈட்ரு வந்து 40 நிமிஷம் போச்சுன்னு வச்சிங்களேன், 3 யூனிட் கரண்ட் பிடிச்சிக்குதுங்க. அடாடாடா, இந்த 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ரேட்டு மேலே ஏற இரட்டிப்பாயிட்டே இருக்குது இல்லை? கரெக்டு. அப்போ 40 நிமிஷம் வச்சுன்னா 3 யூனிட்டு கரண்ட் இஸ்துக்குது. இப்போ நம்ம தான் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம்ல, அது பாட்டு ஓடுங்குது. 2 மணி நேரமாக போதுங்க. எது ஈட்ரு 2 மணி நேரமாக நான் சுவிட்ச் போட்டு தண்ணி காஞ்சிங்குதுன்னா எத்தனை யூனிட்டு கரண்ட் பிடிச்சிக்கும்? இதாங்க கேட்குறாங்க. என்ன பாசனே தெரியலையே. ரைட்டு, புரிஞ்சிச்சா கொஷினே? இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த இடத்துல நிமிடங்கள் கொடுத்தாங்க, அடுத்தது மணின்னு கொடுத்துட்டாங்க. 1 2மே ஹவரில் கொடுக்கணும், இல்லை 2மே செகண்டில் நிமிஷத்தில் கொடுக்கணும். ஆமாம், நிமிஷத்தில் கொடுக்கணும். ஆனால் 1 நிமிஷத்துலேயும் 1 ஹவர்லேயும் கொடுத்ததால அது சட்டப்படி குற்றமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2த்தையும், அதாவது 1 2த்தையும் ஹவராக மாற்றணும், இல்லை 2த்தையும் நிமிஷமாக மாற்றணும். நான் உங்களுக்கு என்ன பரிந்துரைக்கிறேன் என்றால், பெருசை சிந்தா மாற்றிருங்க, புள்ளி வச்சு நம்பர் வராது. அதாவது இப்போ 40 நிமிஷங்குதா, இப்போ 2 ஹவர் இருக்குது சரிங்களா? 2 ஹவர், 1 ஹவர்ன்றது 60 நிமிஷம். 2 ஹவர்னா 60 எழுதி கூட்டினா 120 நிமிஷம், அவ்வளோதான் சரிங்களா? அப்போ இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? ஹவரில் இருக்கிற நிமிஷமாக மாற்றிட்டேன். இப்போ எப்படி சொல்லலான்னா, ஒரு ஈட்ரு 40 நிமிஷம் ஓடுச்சுன்னா 3 யூனிட்டு கரண்ட் பிடிச்சிக்குது அப்படின்னா 120 நிமிஷம் ஓடிச்சுன்னா எவ்வளோ யூனிட் கரண்ட் பிடிச்சிக்கும்? இவ்வளோ தான்ப்பா. புரியுதுங்களா? இது மட்டும் யூனிட் கரெக்டாக மாற்றிங்க. ரைட்டு. இப்போ எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள், கரெக்டாக எழுதிங்க. யூனிட் நீங்கள் 2லாம் வச்சு போட்டால் தப்பாக என்ன சொல்லிட்டு யூனிட் வந்து சேமாக இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே யூனிட் சேம் ஆச்சு, நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அப்போ 40 நிமிஷத்தில் 3 யூனிட் கரண்ட் பிடிச்சிக்குது. அப்போ 120 நிமிஷம் பாருங்கள், இது நிமிஷத்தை குறிக்குது, கீழே 120 நிமிஷம் போட்டுக்கிட்டேன் சரிங்களா? எத்தனை யூனிட் கரண்ட் பிடிக்குன்னு கேட்குறாங்க. மேலே 3 யூனிட் இருக்குல்ல, அது கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்.
கரெக்டாக புரிஞ்சிருச்சிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 40லேருந்து 120 அதிகரிச்சிருக்கு. 40லேருந்து 120 அதிகரிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே பாருங்கள், 40 நிமிஷம் கரண்ட் அதாவது ஹீட்டர் ஆனில் இருந்தாவே 3 யூனிட் கரண்ட் பிடிச்சிக்குது. 120 நிமிஷம் ஓச்சுன்னா கன்ஃபார்மாக 3 யூனிட்டோட அதிகமாக தான் போகும். கண்டிப்பாக 3 யூனிட் கம்மியாக போகும் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பக்கமும் அதிகரிக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ வந்துட்டால் அது நேர்விகிதம். நேர்விகிதம்னா கோணே இப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். எந்த வட்டத்தில் எக்ஸு இருக்குது, 40 கூட இருக்குது, அதை விட்டுருங்க. எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லை, 120 3, அப்போ 120யும் 3யும் மேலே பெருங்க. எதில் எக்ஸ் இருக்குது, 40 அப்போ 40 வகுத்துருங்க. சுருங்க ஆன்சர், 0க்கு 0 கேன்சல். 1 4 4 3 4 12, இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 3 9. அப்போ 9 யூனிட்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடா 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 அடா, சிம்பிளாக இருக்குதுப்பா. கரெக்டாக புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது இப்போ ஹோம்ஒர்க் 2022 டெட் பேப்பர் 1ல் 2 கொஷின் கேட்டிருக்கேன். ரெண்டுமே நான் ஹோம்ஒர்க்காக தரேன், ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடேற்றி ஹீட்டர் தான் 60 நிமிடங்களில் 4 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. அப்படின்னா 3 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் 3 மணி நேரம் இங்கே நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மணி நேரன்றது 60 நிமிஷம். அப்போது 3 மணி நேரன்றது எத்தனை நிமிஷம் கன்வெர்ட் பண்ணிட்டு போடுங்க, கரெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ 6 அலகுகள், பி வந்து 3 அலகுகள், சி 12 அலகுகள், டி 18 அலகுகள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 11வது கேள்வி. இதுவும் உங்களுக்கு இல்லை, இது நான் போட்டுடுறேன் இருங்க. இல்லை நானே போட்டுறேன், ஏன்னா இது அரை மணி நேரம்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு கணக்கு தான் சரிங்களா. இதை போடுங்க. 11 நான் போட்டுறேன். ஒரு மின் விளக்கு அரை மணி நேரத்தில் 5 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துது. 3 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்துன்னு 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஒரு மின் விளக்குன்றாங்க, முன்ன ஹீட்டர்னாங்க, இப்போ லைட்டுன்றாங்க. சரி, ஒரு லைட்டு வந்து அரை மணி நேரம். நம்ம அங்கே பாருங்களேன், இங்கே என்னவோ அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 மணி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே யூனிட் சேம் தான். ஆனால் அரை மணி நேரன்றத நம்ம 1/2ன்னு போடுவோம். அப்போ இது ஒரு பின்னத்தில் இருக்கும். பின்னத்தில் வச்சுக்கிட்டு போட்டால் கடுப்பாக இருக்கும், எதை எங்கே தூக்கி போய் போடுறதுனே தெரியாமல் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணலாம், அது அரை மணி நேரம் இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், நிமிஷமாக மாற்றிக்கிறேன். தப்பு கிடையாது, மாற்றிக்கலாம், தாராளமாக மாற்றிக்கலாம், கரெக்டாக வரும். அப்போது அரை மணி நேரத்தை நான் 30 நிமிஷம் மாற்றிக்கிறேன். கரெக்டா? ஏன்னா மொத்தம் 60 நிமிஷன்றது 1 மணி நேரங்க. அப்போ 30 நிமிஷன்றது அரை மணி நேரங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 30 நிமிஷத்தில் 5 யூனிட் மின்சாரம் பிடிச்சிக்குது. அப்படின்னா 3 மணி நேரன்றாங்க. 1 மணி நேரன்றத 60 நிமிஷம் நான் நிமிஷமாக மாற்றிக்கிட்டேன். அப்போ 3 6 18 180 நிமிஷம். சரியா? பாருங்க நல்லா கவனிங்க, குழப்பில்ல, நல்லா கவனிங்க. இப்போ அரை மணி நேரத்தை 30 நிமிஷமாக மாற்றிக்கிட்டேன். 30 நிமிஷத்துக்கு 5 யூனிட் மின்சாரம் பிடிக்கும். இப்போ 3 மணி நேரங்கிறது 3 மணி நேரத்துக்கு நிமிஷமாக தான் மாற்றணும். இது ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருக்கணும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றோன்னா 1 மணி நேரத்தை 60 நிமிஷம். அப்போ 3 6 18 180 நிமிஷம். அப்போ 180 நிமிஷத்தில் எவ்வளோ கரண்ட்டு பிடிக்கும்? அவ்வளோதாங்க. இது ஏட்டிங்களா, முடிஞ்சிருச்சு. வேறு பெரிய வேலை கிடையாது. இப்போ என்னென்னா 30லேருந்து 180 அதிகரிச்சிருக்கு. ஏன்னா நம்ம நேர் விதமாக எதிர் விதமாக கண்டுபிடிக்கணும். 30ன்றது 180 ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 30 நிமிஷத்தில் 5 யூனிட் பிடிக்கும்னா 180 நிமிஷத்தில் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், 5 விட. கரெக்டாக? அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு. மேபி 2 பக்கம் குறைய மாதிரி வந்தாலும் அது நேர்விகிதம். நேர்விகிதம்னா கிராஸாக இப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். சரியா? கோலத்தை போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை நீங்கள் பெருக்கணும். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அந்த நம்பரை கீழே வகுத்துக்கணும். 30. அவ்வளோதாங்க, அடிச்சு கொடுத்தா ஆன்சர். 0க்கு 0 கேன்சலு. 1 3 3 4 3 12 5 3 15 6 3 18. ஸோ 6 5 நாங்கள் 6 5 30. அப்போ 30 யூனிட் பிடிச்சிங்க. போய் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி தான் சரியானது. ரொம்ப ஈஸி. சரியா? கொஞ்சம் அந்த யூனிட் பார்த்து போட்டால் சரியாக போச்சு. ஓகேங்களா? 12வது கேள்வி. 24 பென்சில்கள் 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள்,
நான் வந்து பசங்களாம் பென்சில் கொடுக்கலான்னு ஒரு ஸ்கூலுக்கு போனேங்க. ஒரு கிளாஸ் ரூமில் போனால் அங்கே வெறும் 6 குழந்தை இருந்துச்சு. சரி, என்கிட்ட ஒரு 24 பென்சில் இருந்துச்சு. அந்த 6 குழந்தைக்கு சமமாக பிரித்து கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் சமமாக எப்படியோ ஒன்று பிரித்து கொடுத்துட்டேன். சரியா, இப்போ ஒரு குழந்தைக்கு இத்தனை பென்சில் பிரித்து கொடுத்துட்டேன். இப்போ நான் அடுத்த கிளாஸுக்கு போனாலும் இங்கே ஒரு பையனுக்கு எத்தனை பென்சில் கொடுத்தனோ அதே அளவு தான் அடுத்த கிளாஸ்லையும் கொடுக்கணும். இப்போ நான் அடுத்த கிளாஸில் நோஞ்சா அந்த கிளாஸில் 18 குழந்தைங்க இருக்காங்க. அப்போது எப்படி போன கிளாஸில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எத்தனை பென்சில் கொடுத்தனோ அதே அளவு கொடுக்கணும். அப்படின்னா மொத்தம் எத்தனை பென்சில் இந்த கிளாஸுக்கு வேணும், இந்த 18 பசங்களுக்கு? இதான் கேள்வி. புரியுதுங்களா கேள்வி? ரைட்டு. இப்போ பாருங்கள், அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இப்போ இது பென்சிலோட எண்ணிக்கை 24 பென்சில் வச்சுருந்தா 6 குழந்தைகளுக்கு சமமாக பென்சில் பிரித்து கொடுக்கலாம். இப்போ இது 6ன்றது குழந்தையோட எண்ணிக்கை, 24ன்றது பென்சிலோட எண்ணிக்கை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா 18 குழந்தை. சரிங்களா, அப்போ 6 கீழே 18 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 18 குழந்தைக்கு எத்தனை பென்சில் கொடுக்கணும், இதான் கேள்வி. கரெக்டாக புரியுதுங்களா? பென்சிலோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அது நேரம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன, இங்கே பாருங்கள், 6லேருந்து 18 அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக 6லேருந்து 18 அதிகரிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்களே யோசித்து பாருங்கள், 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்னா கண்டிப்பாக 18 குழந்தைகளுக்கு 24 விட அதிகமான பென்சில் தான் தேவைப்படும். அப்போ இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டாவோ அல்லது 2 பக்கமும் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டாவோ, நான் அதுக்கு தான் 2த்தையும் சொல்கிறேன். 2 பக்கம் சேமாக இருக்கணும். அதிகரித்தா 2 பக்கம் சேமாக அதிகரிக்கணும், இல்லைனா 2 பக்கம் சேமாக குறையணும். சரியா? ஓகே. அப்படி வந்துட்டு அது நேர்விகிதம். நேர்விகிதம்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோலத்தை போட்டுங்க. போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 24 கூடயும் 18 கூடயும் அதை பெருக்குங்க மேலே. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 6 கூட அந்த நம்பரை கீழே போட்டுருங்க. சுருக்குங்க ஆன்சர். 1 6 6, 2 6 12, 3 6 18. 24 3 முறை போடணும். 24 24 24 3 முறை பெருங்க. முன்னாங்க 12 2 12 கரெக்டா? எஸ். மீதி 1 2 4 6 7 72 வருது. கரெக்டுங்களா? பார்ப்போம் கரெக்டானு செக் பண்ணிட்டா தெரியுது. ஆப்ஷன் இது பாருங்க, ஆப்ஷன் ஏல பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுக்க போகிறேன். எத்தனை கொஷின்? 1 2 3 கொஷின் ஹோம் மார்க் தரப்போகிறேன். சரிங்களா? நான் 3த்தையும் முதல் ஹோம் மார்க் கொடுத்துட்றேன். நடுவில் ஒரு கொஷின் இருக்குது, அது அப்புறம் நடத்துகிறேன். சரியா? 13வது கேள்வி. 26 மாணவர்களுக்கு 104 பென்சில்கள் சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் எனில் 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனாவா? ஆமாம், பென்சில் படிச்சுனா சாரி, மறுபடியும் படிக்கிறேன். ஹோம்ஒர்க் தான், கவனிங்க. 24 மாணவர்களுக்கு 104 பேனாக்களை சமமாக பிரித்து கொடுக்கிறார்கள் எனில் 150 மாணவர்களுக்கு எத்தனை பேனாக்கள் கிடைக்கும் அப்படின்னு 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. இப்போ நான் போன கணக்கு போட்ட மாதிரி போடுங்க, கரெக்டாக வரும். ஆப்ஷன் 450, பி 600, சி 750, டி 150. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். 14வது கேள்வி ஹோம்ஒர்க். 160 குழந்தைகளுக்கு 1440 பென்சில்களை சமமாக பிரிக்கின்றனர் எனில் 253 குழந்தைகளுக்கு சமமாக பிரிக்க எத்தனை பென்சில் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது ஹோம்ஒர்க் தான், போடுங்க. ஈஸி தான், பெரிய நம்பர்லாம் பார்க்காதீங்க, அடிச்சு கொடுத்தா ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ 2277, ஆப்ஷன் பி 2727, ஆப்ஷன் சி 2772, ஆப்ஷன் டி 2272. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஈஸி தான். சரியா? 14வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா? 15 நான் நடத்துகிறேன். இதோ இங்கே பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை இது நடத்திட்டு வந்து சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ஒன்றா ஹோம்ஒர்க் கொடுக்கத்த ஒரு கணக்கு நடத்திட்டேன், அடுத்தது தரேன். சரியா? 15வது கேள்வி. 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க ரூபாய் 3000 செலவாகுது எனில் 1250க்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை. 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு துணி கடைக்கு போகிறேன். பசங்களெலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு இப்போ பென்சில் வாங்கி கொடுத்தோம், பேனா வாங்கி கொடுத்தோம்ல, துணி வாங்கி கொடுப்போம், ட்ரெஸ் வாங்கி கொடுப்போன்னு ஒரு ஜவுளிக்கு போயிட்டு இந்த யூனிஃபார்ம் எவ்வளோங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து எங்கிட்ட ஒரு 12 மாணவர் இருக்காங்க. ஸோ 12 மாணவர்களுக்கு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு கேட்டால்
அந்த கடைக்காரர் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் ஒரு பாக்கெட்டில் பார்த்தா வெறும் 1250 ரூபா தான் இருக்குது. சரி, இப்போ என்கிட்ட 1250 தான் இருக்குது, இதுக்கு எத்தனை யூனிஃபார்ம் வருமோ அதை கொடுங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கடைக்காரர் எத்தனை யூனிஃபார்ம் கொடுப்பாரு பாரு. இதெல்லாம் அங்கே இருக்குதாண்ணா, இதாங்க சுருக்கெழுத்து, உங்களுக்கு தெரியாதா? நம்ம வடிவேல் கிட்ட இருந்து கற்றுக்கினேன். ஸோ சுருக்கெழுத்து சொல்கிற முறை இதுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அதாவது 12 மாணவர்களுக்கு 3000 ரூபாய் செலவாகுதுங்க ட்ரெஸ்ஸுக்கு. ஓகே ஓகே. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இது 3000ன்றது ரூபாய் குறிக்குது, 12ன்றது மாணவர் எண்ணிக்கை குறிக்குது. அப்போ நான் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1250 ரூபாய் இருக்குதுங்க. சரி, அப்போ அது ரூபாய் குறிக்கிறதால ரூபாய் கீழே போட்டுக்கிட்டேன். எத்தனை மாணவருக்கு யூனிஃபார்ம் வரும்னு கேட்டிருக்காங்க, நான் அதை எக்ஸ் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க, 12 கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியரா? கிளியர்ப்பா. ஸோ இப்போ என்னன்னா நல்லா கவனிங்களேன், 3000லேருந்து 1250 குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 3000லேருந்து 1250 குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், 12 ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 ரூபாய் செலவாகும். ஆனால் என்கிட்ட 1250 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 12 மாணவரை விட கம்மியாக தான் ஆகும். அது எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிப்போம் அக்யூரேட்டா. ஆனால் கண்டிப்பாக 12 மாணவரை விட கம்மியாக தான் ஆகும். ஸ்டூடெண்ட் இன்னும் எண்ணிக்கை குறையும். கரெக்டா? அப்போ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 2 பக்கமும் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியோ அல்லது 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ வந்துட்டா, இதில் 2மே டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ இது நேர் விகிதம். நேர் விகிதம்னா இது பாருங்க, கிராஸாக இந்த மாதிரி ஒரு கோலத்தை போடுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை மேலே பெருக்குங்க. 12 இது பாருங்க, 12 × 1250. கரெக்டா? இந்த 2 நம்பரையும் மேலே பெருக்கிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 3000 கூட அதை கீழே வகுத்துருங்க, சுருகுங்க, ஆன்சர். இது பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. அதுக்கப்புறம் வந்து 3 3 2 ஜீரோ அப்படியே போட்டுக்கிறேன், 4 12. ஓகே. அப்போ 4ல் பாதி 2, 100ல் பாதி 50. ஓகே. நெக்ஸ்ட்டு 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. ஓகே. அடுத்தது 25 25, 4 25 100, 25 125, 5. அவ்வளோதான். வெறும் 5 பசங்களுக்கு தாங்க வருமா? அடக்கடவுளே, என்னங்க இது? சரி போய் பார்ப்போம். ஆடாடா, கரெக்டாக வருதுவா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ வாங்க ஹோம்வொர்க்கு தரேன். ஒரு கொஸ்டின் சரிங்களா? முடிச்சிடலாம், கெட்டன்னு முடிச்சிடலாம். ரொம்ப பெரிய லென்த்து வீடியோலாம் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், 16வது கேள்வி போருங்க. உங்களுக்கு தான் ஹோம்வொர்க்கு. அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவர் அதே அளவில் 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவை? 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இது நத்தல சரிங்களா? 2 நோட்டு புத்தோட விலை 24 ரூபாய்ங்க. அப்போ 9 நோட்டுக்கு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 102 ரூபாய், ஆப்ஷன் பி 104 ரூபாய், ஆப்ஷன் சி 108 ரூபாய், ஆப்ஷன் டி 110 ரூபாய். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 17வது கேள்வி. ஒரு மகிழுந்து 1 செகண்டு, இதில் வந்து பேட்ரி வேறு லோதா. ஓகே இருங்க 1 செகண்டு. சரி, 17வது கேள்வி சார்ஜ் போட்டேன். ஒரு மகிழுந்து கார் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு டேஷ். 7th புக்கில் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட ஒரு கார் இருக்குங்க. அந்த காரு 60 கிலோமீட்டர் போனோம்னா 3 லிட்டர் பெட்ரோல் போதுமாங்க. 3 லிட்டர் பெட்ரோல் வெறும் 60 கிலோமீட்டர் தான் போகுமா? டக்கடவுளே. சரி, அப்போ நான் 200 கிலோமீட்டர் போகணும். அப்போ எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவை? இதாங்க கேள்வி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். என்னன்னா அங்கே பாருங்கள், இது கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் போக 3 லிட்டர் பெட்ரோல் தேவை. ஸோ இந்த 3ன்றது பெட்ரோல், அதாவது லிட்டர் குடிக்குது, பெட்ரோல் அளவு. 60ன்றது கிலோமீட்டர் குடிக்குது. நெக்ஸ்ட்டு 200 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ 60 கீழே அந்த 200 போட்டுக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைன்றாங்க. ஸோ 3 கீழே எக்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இது நேர் விகிதமா எதிர் விகிதமானு பார்க்கணும். அப்போது இதில் என்னன்னா 60லேருந்து 200ன்னு அதிகரிச்சிருக்கு. கரெக்டா? ஆமாம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர் பெட்ரோல் தேவை. 200க்கு கண்டிப்பாக 3 லிட்டரை விட அதிகமாக தான் தேவை. கரெக்டுங்களா? அப்போ 2 பக்கமும் அதிகரிக்குது.
ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா இப்படி கிராஸாக ஒரு கோலத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 200 கூடி 3யும், அப்போ அந்த 200யும் 3யும் பெருக்கிங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 60 கூட அந்த 60 வகுத்துருங்க. இதை அடிச்சு கொடுத்த ஆன்சர் 0க்கு 0 கேன்சல். 1 3 3 2 3 6 2ல் பாதி 1, இந்த 2ல் பாதி 1, இங்கே 0 இருக்குது 10. அப்போ 10 லிட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்னங்க வெறும் 10 லிட்டரில் 200 கிலோமீட்டர் போகலாமா? ஆமாம் 60 கிலோமீட்டர். ஆமாம் கரெக்டு தாங்க. சூப்பர் அவ்வளோதாங்க. ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அடுத்த கேள்விக்கு வாங்க போவோம். அடுத்தது 18வது கேள்விங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, தாமரை வாடகை பணம் ரூபாய் 7500 3 மாதத்துக்கு செலுத்துகிறாங்க எனில் அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவுன்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு வருடம் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 மாதம் இருக்குது. ஸோ யூனிட் சேமாக இல்லை. யூனிட் சேமாக இல்லைனா நம்ம யூனிட் சேமாக மாற்றணும். சரியா? ஒன்று ரெண்டுமே வருஷமாக மாற்றுங்க, இல்லை ரெண்டுமே மாதமாக மாற்றுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பெருசு சின்னதாக மாற்றிருங்க, அப்போ தான் புள்ளி வைக்கிற வேலை இருக்காது. அப்போது ஒரு வருஷத்தை நான் 12 மாதமாக மாற்றிக்கிறேன். சரியா? ஈஸியாக இருக்கும். அப்போ எப்படி சொல்லணும்? தாமரை வந்து 3 மாதத்துக்கு 7500 வாடகை கொடுக்குறாங்க, அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ வாடகை கொடுப்பாங்க? இதாங்க. புரிஞ்சிச்சா? அந்த கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடணும். மாடிஃபை பண்ணிட்டு அப்படியே போடலாம். இப்போ என்னென்னா 7500 இது அமௌண்ட்டை குறிக்குதா? 7500 இதை எழுதிக்கிறேன். எத்தனை மாதம்? 3 மாதம். ஸோ இது இந்த 3ன்றது மாதத்தை குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு வருடம்னு சொன்னாங்க, அதை நான் மாதமாக மாற்றிட்டா 12 மாதம். அப்போது இப்போ 3க்கு கீழே அந்த 12 போட்டலாமா? ஏன்னா மாதத்தை குறிக்குது. எவ்வளோ ரூபாய் கட்டுவான்னு கேட்குறாங்க, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். 7500 கீழே. ரைட்டா? புரியுதுங்களா? ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு இப்போ பாருங்கள், இது செக் பண்ணலாம் நேர் விகிதமா எதிர் விகிதமானு. இப்போ இது என்னென்னா 3லேருந்து 12 அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக? மாதம். ஆமாம் அதிகரிச்சிருக்கு. நீங்களே யோசித்து பாருங்கள், 3 மாதத்துக்கு 7500 வாடகை கட்டுறீங்கன்னா 12 மாதத்துக்கு கண்டிப்பாக 7500 விட அதிகமாக தான் இருக்கும். ஜட்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னும் போது கண்டிப்பாக 7500 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமாக அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு பக்கம் குறையிற மாதிரியோ வந்துட்டா அது நேர் விகிதம். சரியா? அப்போ நேர் விகிதம்னா இந்த மாதிரி கிராஸாக ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 7500 12, அப்போ அந்த 7500யும் 12யும் மேலே பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது? 3 கூட இருக்குது, அந்த 3 வகுத்துருங்க. அவ்வளோதான் சுருகுன ஆன்சர். எதில் அடிக்கலாம்? 1 3 3 4 3 12. அவ்வளோதான் போச்சு. 75 4 முறை போட்டால் இது அந்த 2 ஜீரோ அப்புறம் பார்த்துக்கலாம். 75 4 முறை போட்டால் 75 150 150 300ங்க. ஸோ அந்த 300 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 2 ஜீரோ சேர்த்துங்க. அடேங்கப்பா 30000. அவ்வளோதான் ஆன்சர். டக்குன்னு போட்டுருங்க. சரியா? 30000 இருக்குதான்னு பார்த்தா ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது 19வது கேள்வி. ஒரு நாளைக்கு 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைப்பார்கள் எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார் அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸி தான். என்னென்னா இப்போ நம்ம இது செங்கலாக மாற்றிக்கலாம். இந்த பாருங்க, 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகள்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம்? 42 செங்கலை கட்டுறாங்க சொல்லலாம். அடுக்குன்னு என்னது அடுக்குகள்னு சொல்கிறாங்க. நான் இது அடுக்கு என்னன்னு எடுத்துக்கிறேன், செங்கலை எடுத்துக்கிறேன். 42 செங்கலை கட்டுறாங்க. 14 பேர் வந்தால் 42 செங்கலை கட்டுவாங்க. அப்போது 23 தொழிலாளர்கள். யாரை குறிக்குது? 23ன்றது தொழிலாளர். இப்போ 14ன்றது தொழிலாளரா? அது கீழே 23 எழுதிக்கணும். எத்தனை அடுக்கு கட்டுவாங்க, எத்தனை செங்கல் கட்டுவாங்கன்னு கேட்குறாங்க. 42ன்றது செங்கலோட எண்ணிக்கை, அது கீழே எக்ஸ் வச்சுக்கலாம். கரெக்டாக புரிஞ்சிருச்சா? சூப்பர். எவ்வளோதான். இப்போ என்னென்னா 14 தொழிலாளர்கள்ன்றது 23 தொழிலாளராக அதிகரிச்சிருக்காங்க. கரெக்டாக? நீங்களே யோசித்து பாருங்களேன். 14 பேர் வந்தால் 42 செங்கலை கட்டுவாங்க. அப்போ 23 பேர் வந்தால் கண்டிப்பாக 42 விட அதிகமான செங்கல் தான் கட்டுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டா அது நேர் விகிதம். நேர் விகிதம்னா கிராஸாக இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 23 42. அப்போ இந்த 23யும் 42யும் மேலே பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது? 14 கூட அந்த 14 வகுத்துருங்க. முடிஞ்சிருச்சு.
இப்போ பாருங்களேன், இதில் பாதி 7, இதில் பாதி என்ன வரும் 21, கரெக்டாக? ஆமாம் 21. அடுத்தது ஓர் 7 7, ஈரேழு 14, 3 7 21. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு 23 இருக்குது, ஒரு 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கத்தல்னா நான் என்ன பண்ணுறேன், 3 முறை கூட்டிக்கிறேன், அவ்வளோதான். 9ன்னு வருமா, 9 2 4 6 69. ஸோ 69ங்க ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியானது. ஜஸ்ட்டு 3 கூட 23 பெருக்கணும், பெருக்கத்தெல்லாம் 3 முறை கூட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. கிளியராக புரியுதுங்களா? அடுத்தது ஃபைனல் கேள்வி. பரவாயில்ல, 20வது கேள்வி வந்துட்டோம். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்த மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு? 2023 டிஎன்பிசி ப்ளஸ் 7th நியூ புக்லேயும் கேட்டிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது இந்த கரண்ட் கம்பெலாம் இருக்குல்ல ரோட்டில், அதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இது வந்து கரண்ட்டு கம்பத்தோட நீளம், இது நிழலின் நீளம். நான் வெறும் நிழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், சரியா? இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போனா நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, அங்கே 8 மீட்டருக்கு ஒரு கம்பம் இருக்குதுங்க. ஸோ கம்பத்தோட நீளம், சரிங்களா? அப்போ என்னன்னா, இது 8 மீட்டர் கம்பத்தோட நீளம் நிற்குது, சரிங்களா? அதோட நிழல் கீழே வீயல்ல, அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு இவர் மீட்டர் வச்சு அளந்து பார்த்துக்கிறாரு. வெட்டிப்பாயா, அதுக்கு அளந்து போட்டோமே, நீ பாட்டு போய் அதே அழகிற அந்த நிழல் அளத்து என்னங்க பண்ண போகிறீங்க? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? குரூப் 4 படிக்கிறீங்களா? இப்படி தான் இருப்பீங்களா? சரி, அளந்துங்க. அதாவது 8 மீட்டர் நீளமுள்ள கம்பம் நிற்குதுங்க, அதுக்கு நிழல் கீழே வீது, அது இன்ச்சு டேப் வச்சு அளந்துக்கிறாப்புல 6 மீட்டர் வருதான். சரி, ஓகே, புரியுதா? நிழலோட நீளம் வந்து 6 மீட்டர். சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே நிழலோட நீளமே 30 மீட்டர் இருக்குதாங்க. அடக்கடவுளா, இது வந்து நிழலோட நீளமா 30 மீட்டர் இருக்குதாங்க. அது இன்ச்சு டேப் வச்சு அளந்துக்கிறாப்புல. அப்போ நிழலே 30 மீட்டருக்கு வீந்தா அந்த கம்பத்தோட நீளம் எம்பிட்டு இருக்கும்? அதான் கேள்வி. ஸோ கம்பத்தோட நீளம் 8ன்னு இருக்குல்ல, அது கீழே எக்ஸ் போட்டுக்கிட்டு. புரிஞ்சிச்சா? தெளிவாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சூப்பர். இப்போ என்னென்னா, இது பாருங்களேன், 6ன்றது 30 அதிகரிச்சிருக்கு. இப்போ 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்துக்கு 6 மீட்டர் நிழல் வீது. அப்போ 30 மீட்டர் நிழல் வீதுனா கண்டிப்பாக 8 விட அதிகமானதாக இருக்கும். ஆமாவா இல்லையா? 8 விட நீளம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ 2 பக்கம் அதிகரிக்குது. 2 பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டாலும் இல்லை 2 பக்கம் குறையிற மாதிரி வந்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை மேலே பெருகணும், எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை கீழே வகுத்துக்கணும். அப்படி தான். 1 3 3 அந்த 0 அப்படியே போட்டேன். 3 6, 2ல் பாதி 1, 8ல் பாதி 4ங்க. இங்கே 4, இங்கே ஒரு 10 பைத்தினாங்க 40. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவ்வளோதான். 40 ஆப்ஷன் சி தான் சரியான. மறுபடியும் சொல்கிறேன், கணக்கு எல்லாம் ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட், அந்த கொஷின் என்ன கேட்குறான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். பட் என்ன கணக்கு புரியல அதை கேளுங்க, ஹோம்ஒர்க் சம்மில் ஆன்சர் போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுது இல்லைன்னு கமெண்டில் சொன்னால் தானே அடுத்த பகுதி எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சொல்லிட்டு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.